நடிகர் சங்கத்துல ஊழல் நிகழ்ந்திருப்பதாக எழுந்துள்ள புகார்ல உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயாரா அப்படின்னு நடிகர் விஷால் கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால நடிகர் சங்கத்துக்கு நடந்த தேர்தலில் நாசர் தலைமையிலான பாண்டவர் அணி வெற்றி பெற்று பதவியேற்றது. இதுல நடிகர் விஷால், கார்த்தி, பொன்வண்ணன் உள்ளிட்டோர் முக்கிய பொறுப்புகளை வகிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் சங்கத்துல 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதாக வாராகி அப்படிங்கிற உறுப்பினர் புகார் தெரிவிச்சிருக்காரு. மேலும் குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு ஆதரவாக செயல்படுறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் இன்று செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ முறைகேடு தொடர்பாக உரிய ஆதாரங்கள் இருந்தால் அதை நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்களுக்கு முன்பாக நிர்வாகம் செஞ்சவங்க மீதான புகார்களுக்கான ஆதாரங்களை இன்னும் 10 நாட்களுக்குள் வெளியிட இருப்பதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவிச்சிருக்காரு. பொம்பளைங்க ஒதுங்க இடத்துல லைட்டை போடுற மடையா சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அதை இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. அகோரி கூட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். அகோரிகள்னு சொன்னா பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கு இவன் அண்ணன் 2 ஆண்டி பண்டாங்க சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்கு.